ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். சேனலுக்கு என்ன புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைக் மட்டும் போட்டு விட்டுருங்க. கூடவே இந்த ஹைப் ஆப்ஷனும் மறக்காமல் கொடுத்துருங்க. இப்போ இந்த மூவியை பார்க்கலாமா? மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ ஹார்னை தான் காட்டுறாங்க. அவர் இப்போ தான் அப்ராட்லேருந்து வந்துட்டுருக்காரு. கொஞ்ச நாள் இல்லை, ரொம்ப நாளாகவே ஒரு பொண்ணை, அதாவது அவர் சின்ன வயசில் மிஸ் பண்ண பொண்ணை தேடிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இப்போ வேற அவங்க ஃபேமிலி வேற ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் நம்ம ஹீரோவை அனுப்பி விட்டுருப்பாங்க. நீ மட்டும் கண்டிப்பாக இப்போ கல்யாணம் பண்ணிக்கலன்னா உன்னை என்ன பண்ணுவேனே தெரியாது, நாங்கள் பார்த்த பொண்ணு கல்யாணம் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி. நம்ம ஹீரோவா ஒரு ஜெயிட் பெயிண்டை பார்த்துட்டு நான் எப்படியாவது உன்னை கண்டுபிடிப்பேன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் காட்டுறாங்க. ஹீரோயினை அவ ஃபேமிலியிலேயே மதிக்காம ஒரு மாதிரி அவளை வெறுப்பா அவளை நடத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பேரு ஜியாங்ஷி. நம்ம ஹீரோனோட அம்மாவே நம்ம ஹீரோனை பார்த்து, என்னடி உன் சிஸ்டரோட ஆள் கூட இப்படிலாம் நீ பண்ணுவியா, தப்பு பண்ண நினைப்பியான்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா நான் கம்பெனிக்காக 6 வருஷமா ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு. அப்பத்துலேருந்தே இந்த லூ என்னோட பாய் ஃப்ரெண்டா தானே இருக்கான், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க, அவங்க அம்மாவும் அப்பாவும் நம்ம ஹீரோனை தான் போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இப்போ ரொம்ப வருஷமா தொலைஞ்சு போயிட்டு இப்பதான் உன்னோட தங்கச்சியை கிடைச்சிருக்கா ரூயான், ஆனா நீ அவளோட பாய் ஃப்ரெண்டை இப்போ நீ தூக்கிட்டு போக பாக்குறியா, இப்படி அவள் லைஃபுக்கு எடுக்க பாக்குறியா அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அம்மா அப்பாவே நம்ம ஹீரோனை திட்டிட்டு இருக்காங்க, தப்பா புரிஞ்சுக்கிட்டு. இதுல தங்கச்சி ரூயான் வேற ரொம்பவே நடிக்கிறா. அந்த லூமே நம்ம ஹீரோனை லவ் பண்ணாத மாதிரி நீ எனக்கு தங்கச்சி மாதிரி தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோனுக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆயிடுது. அங்கிருந்து உடனே இனிமே நீங்க எல்லாம் எனக்கு யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு அங்க அவளோட லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு வெளியே போயிடுறா. போகும்போது எனக்கு சொந்தம்னு ஒருத்தங்க என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தவங்க என் பாட்டி மட்டும்தான், அவங்கள நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இவனை ரிவெஞ்ச் எடுக்காமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோனுக்கு லூ பண்ணது துரோகம். நம்ம ஹீரோனோட ஒரே ஃப்ரெண்டான மோமோ கிட்ட நம்ம ஹீரோன் குடிச்சிக்கிட்டே இதெல்லாம் புலம்பிட்டு இருப்பாள் அன்னைக்கு. அப்போது மோமோ ஒன்னே சைடில் பார்க்குறா, பார்த்தா இது உன்னோட பாய் ஃப்ரெண்ட், அதாவது இப்போ நீ திட்டிட்டு இருக்கிய எக்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனோட அங்கிள்னு நினைக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு யாரை பார்த்து சொல்கிறான்னா நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவை பார்த்து தான் இப்போ இந்த மோமோ சொல்லும் போது நம்ம ஹீரோனுக்கு அவனை பார்த்தோன்னே ஒரு மாதிரி அவளுக்கு பிடிச்சி போச்சு. என்னடி அங்கிள்ன்ற ஹேண்ட்ஸமாக இருக்காரு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா தோணுது, நான் அவனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு தானே நினச்சிட்டு இருக்கேன், எனக்கே அவனை தோக்கம் பண்ணுறான், இப்போ நான் என்ன பண்ணுறேன் பாரு, அவனோட அங்கிளே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி அவனுக்கு ஆன்ட்டியாக மாறி என் காலு கீழே அவனை வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிட்ட போகிறா. போயிட்டு கொஞ்சம் ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் டைம் என்னன்னு சொல்லுங்களேன், என் கையில் வாட்ச் இல்லைன்னு கேட்க நம்ம ஹீரோவா வாட்சை பார்த்து டைம் சொல்கிற மாதிரி போயிட்டு அங்கே அவரோட கோட்டை இழுத்து மூடிக்கிறாரு. டைம் நம்ம ஹீரோனும் பார்க்கக்கூடாது அம்மா. அப்போ நம்ம ஹீரோனும் நம்ம ஹீரோ கிட்ட க்ளோஸாக போயிட்டு நீங்கள் பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க, ஸ்மார்ட்டாக இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோ காதில் சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோ ஒன்னே இதெல்லாம் நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை, நீ எதுக்காக இப்போ இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோயின் போகாமல், அப்படிலாம் என்னால் போக முடியாது, நான் உங்கள் கூட தான் இருப்பேன், என்னை தயவு செஞ்சு ஏற்றுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாக இருப்பேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அவன் மனசில் இருக்கிறத ஓப்பனாக அப்படியே சொல்லிடுறா. அப்போ சொல்லிட்டு ஐயோ என்ன அதுக்குள்ளே ஒளரிட்டுமே அப்படின்ற மாதிரி வாயில் கை வச்சுப்பாளா. நம்ம ஹீரோவா என்னை வாண்டடாக ஒரு பொண்ணு மாட்டுறா, நம்ம ஃபேமிலியில் வேற ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் படிக்கணும்னு சொல்லிட்டு, இதில் வேற நான் அவளை வேற இன்னும் கண்டுபிடிக்கல, நம்ம ஃபேமிலியில் கல்யாணம் பண்ணி வச்சா கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வர முடியாது, பேசாமல் இவ கூட கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டுடலாமான்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. இங்கே நம்ம ஹீரோயினும் என்ன சொல்ல வரீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி பார்க்க, நம்ம ஹீரோ ஒன்னே நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம், நீ ஆசைப்பட்ட மாதிரி நாளைக்கு ரெடியாரு அப்படின்ற சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. ஹீரோனுக்கா என்ன இது இவ்வளோ சுலபமாக முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோனுக்கு இருக்கும். நம்ம ஹீரோனை வீட்டுக்கு போயிட்டு ஏதோ அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரும்போது அப்போ இந்த லூ ஹீரோன் கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி உங்கள் வீட்டோட சொத்து எல்லாமே உங்கள் அப்பா அம்மா ரூ எனக்கு தான் எழுதி தர போகிறாங்க, அதனால தான் நான் இப்போ அவ கூட சுற்றிட்டு இருக்கேன், அவளோட சொத்துலாம் நமக்கு முக்கியம் தானே, நீ என்னை புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோனா போடா துரோகி, கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கிய சொத்துக்காகன்ற மாதிரி அவனோட கண்ணத்திலே ஓங்கி ஒரு அறையை விட்டுட்டு, என் அப்பா அம்மா மட்டும் நான் என்கிட்ட நல்லாவா நடந்துக்கிறாங்கன்ற மாதிரி ஹீரோன் அங்கேருந்து வெளியே போயிடுவா. போனால் ஹீரோன் நம்பவே முடியல, கரெக்டாக நம்ம ஹீரோவும் அங்கே நிற்கிறாரு ஹீரோனை பிக்கப் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம ஹீரோவை பார்த்துன்னு காரில் ஏறி உட்காந்துக்கிறா. கொஞ்ச நேரத்துலேயே இந்த லூவும் ஓடி வருவான். ஆனால் கார் அங்கேருந்து கிளம்பிடுது. அவன் கார் உள்ள யார் இருக்கா அப்படின்றதுலாம் பார்க்கல. ஆனால் அவனா கத்துறான், அதுக்குள்ளே வேற ஒருத்தர் நீ பார்த்துட்டியாடி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் ஹீரோவும் அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்லாம் வாங்குறதுக்கு 2 பேரும் ஆஃபீஷியலாக கல்யாணம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இப்போ லீகலாக இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இப்போ நம்ம ஹீரோனும் அந்த இடத்த விட்டு வெளியே வரும்போது அப்போ ஹீரோட பேரை பார்க்குறா. அது லூ ஃபேமிலியோட, அதாவது லூக்கு பேக் நேம் சர் நேம் அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல, அந்த நேம் இன்னும் இவருக்கு இல்லையன்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவோ அது எங்கள் அம்மாவோட நேம், அதை தான் நான் பின்னாடி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் போனோடனே நம்ம ஹீரோனும் அப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறா. நான் ஏதோ தப்பான ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு நினச்சேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. கார் உள்ளே போனதுக்கப்புறம்
நான் உங்கள் கூட வரேனே, நான் உங்களோட லீகல் ஒய்ஃப் தானே, இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரே வீட்டில் தானே இருக்கணும், எனக்கு வேறு யாருமே இல்லை, என் தங்கச்சினால எங்கள் அம்மாவும் அப்பாவும் என்னை ரொம்ப பேடாக ட்ரீட் பண்ணி துரத்தி விட்டுட்டாங்க, எனக்கு இப்போ வீடே இல்லை அப்படின்ற மாதிரி அப்பாவையாக மூஞ்சி வச்சுட்டு ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோக்கு என்ன தான் வந்து ஹீரோனை பிடிச்சி கல்யாணம் பண்ணல, கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் போட்டு பண்ணியிருந்தாலும் அவர் சொல்லியிருப்பார் ஹீரோன் கிட்ட அந்த கான்ட்ராக்ட் விஷயத்தையும் மேரேஜுக்கு முன்னாடி சொல்லியிருப்பார், சைன் வாங்குறதுக்கு முன்னாடி 3 வருஷம் கான்ட்ராக்ட் மேரேஜ் பற்றி ஹீரோனும் ஓகே சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோக்கு இப்போ ஹீரோனை பார்த்தா கொஞ்சம் பாவமாக இருக்கா. ஏன்னா என்னதான் வந்து அவருக்கு நம்ம ஹீரோனை பிடிக்கலனாலும் நம்ம ஹீரோனை பார்க்கும்போது ஏதோ ஒரு நல்ல ஃபீல் வர மாதிரி அவருக்குள்ளே தோணும். அதனால நம்ம ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறாரு தங்குன்ட்டு. ஆனால் ஃபேனை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்ல ஹீரோன் யார் உங்கள் குழந்தையா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோ அதுக்கு பதிலே சொல்லலை. அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஹீரோ நம்ம ஹீரோனை விட்டுட்டு போயிடுறாரு. நம்ம இன்னும் யார் அந்த ஃபேனு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன் சொல்லி கூப்பிட்டா ஒரு பூனைக்குட்டி வருது. அந்த பூனையை தூக்கி உட்கார வச்சுட்டு அட நீ தான் ஃபேனா, உங்கள் அப்பா அதாவது உன்னை வளர்க்குறவர் உன்னை பற்றி கூட சொல்ல மாட்டுறாரு தெரியுமா அப்படின்னமா சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அன்னைக்கு சமைக்க போயிடுறா. ஒருத்தரை நம்ம கவர் பண்ணோன்னா முதல்ல அவரோட வயிற்றை கவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சு வைக்க ஹீரோ வந்தோடனே அவர் கோட்டை கழட்டினோடனே அதெல்லாம் போய் வாங்கி வச்சுட்டு வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கையோடு இழுத்துட்டு போகிறா. அங்கே ஹீரோட அசிஸ்டண்ட்டா இவருக்கு தான் பொண்ணுங்க கூட இருக்கவே பிடிக்காதே, டச்சில் இருக்கவே, மேடம் என்ன இவ்வளோ பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. நம்ம பேர் பாட்டுக்கு இது ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல கூச்சப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவா. நம்ம ஹீரோக்கு இந்த வார்த்தையை முன்னாடி கேட்ட மாதிரியே இருக்கும், அந்த வார்த்தையை ரொம்ப பிடிச்சவங்க சொன்ன மாதிரி நம்ம ஹீரோக்கு தோணும். ஹீரோ சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணு வந்து நம்ம ஹீரோவை காப்பாற்றிருப்பா ஒரு சில பசங்க கிட்ட இருந்து. அப்போ ஒரு கிஃப்டாக ஒன்று கொடுத்துருப்பா நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஜேட் பெண்டன்ட்டை, கூச்சப்படாதீங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு. இதே நம்ம ஹீரோன்னு சொல்லவும் அதனால நம்ம ஹீரோன் கொடுக்குற ஃபுட்டை அவர் சாப்பிட்டுருவாரு. அதை நினச்சிக்கிட்டே இப்போ நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஹீரோன் சமைச்சதையும் சாப்பிட ஆரம்பிப்பார். அப்புறம் அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போன அப்புறம் நம்ம ஹீரோன் வந்து ஃபேன் கிட்ட தான் புலம்பிட்டு இருக்கா. எனக்கு நீ யாருமே இல்லை, யாருமே எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு அவ்வளோ நல்லா எம்எல்ஏ பாசம் வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஃபேன் பூனை வந்து அந்த சிப்ஸையே பார்க்கும் ஹீரோன் சாப்பிட்றத. உனக்கு வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஒன்று மட்டும் எடுத்து கொடுக்க போவாளா. அப்போ ஹீரோ இதெல்லாம் பின்னாடி இருந்து பார்த்துட்டு அதுக்கு இதெல்லாம் கொடுக்காத, அதுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஹார்ஷாக சொல்லுவார். நம்ம ஹீரோனும் இல்லை பார்த்துட்டே இருந்ததுன்னு ஒன்று தான் கொடுக்க போனேன், நான் கொடுக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிடுறா. நம்ம ஹீரோவும் ஏதோ ஒன்று பண்ணி தொலை, ஆனால் அதெல்லாம் கொடுக்காத ஃபேனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அங்கேருந்து போயிடுவார். நம்ம ஹீரோனா என்ன இவர் என்ன திடீர்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்துட்டு போகிறாரு, ஒருவேளை என்னை பார்த்து வைக்கப்படுறாரா, இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு ஹீரோன் ஒன்று என்ன பண்ணுறான்னா ஹீரோ ரூமுக்கு பால் கொண்டு போய் வைப்பா. ஹீரோ சொல்லியிருப்பாரு நீ கெஸ்ட் ரூமில் தான் தங்கணும், என் ரூமுக்கு வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் ஹீரோயின் பால் கொண்டு போகும்போது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னால ஃப்ரீயாக தானே இருந்திருப்பாரு. அவரா பாத்ரூம் டோரை திறந்து விட்டுட்டு உள்ள ஷவர் பண்ணுறதுக்கு தனியாக பிளேஸ் இருக்கும்ல, பாதி ஒரு மாதிரி பிளரான மிரராக இருந்து உள்ள ஷவர் பண்ணிட்டு இருப்பாங்களே, அதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்றா. நம்ம ஹீரோவை அதை நோட் பண்ணிட்டு ஜியாங்ஷி நீ என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு கத்திட்டே வெளியே வந்து நிற்கிறாரு துண்டை கட்டிட்டு. நம்ம ஹீரோனா இல்லை உங்களுக்கு மில்க்கு கொடுக்கலான்னு தான் வந்தேன், சாரி மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து போகலான்னு பார்க்கும்போது அவளுக்கு வந்து கால் அந்த இடத்துல ஸ்லிப் ஆகிடுது. அவள் வந்து மேலே போய் ஏதோ நார்மலாக விழுவன்னு பார்த்தா அவள் நம்ம ஹீரோட டவலை கழட்டி விட்டுடுறா. நம்ம ஹீரோக்கா அடி பாவி எதுக்கடி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த டவலெல்லாம் எடுத்து கட்டிகிட்டு இருக்கா. ஹீரோயினா அவள் பாட்டு கண்ணை மூடிட்டு தெரியாமல் பண்ணிட்டேன், தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடுங்க, நான் வேண்டி வந்து விழலை, கால் தடிக்கிடுச்சுன்ற மாதிரி சொல்கிறா. அப்புறம் ஹீரோன்னு சொல்கிறா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உடம்பு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க, என்னோட பார்வை அங்கேயும் இங்கேயும் போக தானே செய்யும், அது உங்கள் தப்பு தானேன்னு சொல்ல ஹீரோ ஒன்னே நம்ம ஹீரோனை பிடிச்சி ஓ இப்போ நீ பழியெல்லாம் மொத்தமாக ஏமலை போடுற அப்படி தானே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேட்க நம்ம ஹீரோயின் வந்து அப்படிலாம் இல்லை என்னை விட்டுருங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தப்பிச்சு போடலான்னு பார்த்தா ஆனால் ஹீரோ விட மாட்டுறாரு. உனக்கு என்ன அவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோனை பிடிச்சி என்ன நினச்சாருன்னு தெரியல ஹீரோனை கிஸ் பண்ணிடுறாரு. நம்ம ஹீரோனா என்ன இவர் அதுக்குள்ளே கிஸ் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்க்க டக்குன்னு இன்னொரு வாட்டி கிஸ் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு அவள் வந்து மூஞ்சை காட்டிகிட்டு இருப்பா அவளோட லிப்ஸ் எல்லாம் கிட்ட கொண்டு போயிட்டு. ஆனால் ஹீரோவா நீ என்னை ட்ரிக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை வெளியே துரத்தி விட்டுறாரு. நம்ம ஹீரோனா நான் என்ன பண்ணேன் நீ தானே கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் புலம்பிக்கிட்டே அங்கே போயிடுவா. அதுக்கப்புறம் போயிட்டு ஃபேனை தான் தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கா. உன் அப்பா ரொம்ப தான் ரூடாக இருக்காருன்னு சொல்லிட்டு இதில் ஃபேன் சிப்ஸு கிட்டே உட்காந்துட்டு இருக்குமா, நீ அங்கே போகக்கூடாதுன்னு தூக்கி வச்சுட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோ வந்து பார்க்கும்போது ஃபேன் அந்த சிப்ஸுக்கு அவர்கிட்டேருந்தே வருது. இதில் வேற நிறைய இடத்துல வாமிட்லாம் பண்ணி வச்சிருக்கு. இதை பார்த்துட்டு ஹீரோ பயப்படுறாரு. நம்ம ஹீரோனை பிடிச்சி வர திட்டுறாரு. நான் உன்ட்டு சொன்னல இதெல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு எதுக்காக இதை கொடுத்த, இங்கே பாரு ஃபேனோட நிலைமையா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. நீ இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, நீ இப்படி தான் ஃபேன் ஆக்கிபியா வந்த உடனே அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்ட ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறேன். ஹீரோ வந்து கிளம்பும் போது இரண் நானும் வரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஃபேன் மேலே எனக்கும் அக்கறை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவள் பக்கத்தில் வருவா. ஆனால் ஹீரோ கோவத்தில் எனக்கு ஃபேன் எவ்வளோ முக்கியம் தெரியுமா, ஃபேனுக்கு மட்டும் எதனா ஒன்று ஆச்சுன்னா ஒன்று சும்மா விட மாட்டேன், நான் வரத்துக்குள்ளே உடனே இந்த வீட்டை விட்டு போயிட்டு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கிளம்பி
வந்துடுறாரு. நம்ம ஹீரோனா ஒரு மாதிரி ஹர்ட் ஆகிடுது அவளுக்கு. இவருக்கு வந்து சுத்தமாக என் மேலே இன்ட்ரெஸ்டே வராது போல இருக்குது. நானும் எல்லாம் மாறிடும்னு நினச்சேன் இவர் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம். ஆனால் அது வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் நினச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் ஃபேன் செக் பண்ணிட்டு டாக்டர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை, ஃபேன் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, அது வயிற்றில் 3 குட்டி இருக்குன்ட்டு. அப்போ நம்ம ஹீரோவும், அட நான் சொந்த ஊருக்கு போகணும்ல, அப்போ ஃபேன் வந்து அங்கே இருக்க சுற்றிட்டு இருக்க பூனை கூடலாம் சுற்றுச்சு, அதனால தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்க, ஹீரோ டவுட் கேட்பாரு, இந்த மாதிரி இது அதனால் வாமிட் பண்ணுமா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அப்படின்ற மாதிரி பூனையை பற்றி கேட்கும்போது, அப்போ டாக்டரும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ ஒன்று நினச்சி பார்க்குறாரு, நான் தெரியாமல் அவளை திட்டிட்டேனே, சிப்ஸ் கொடுத்து தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சி பார்த்துட்டு வீட்டுக்கு போவாரா. போயிட்டு ஃபேனை வச்சுட்டு நம்ம ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாரு, ஜியாங்ஷின்ட்டு. நம்ம ஹீரோயின் வரவே இல்லை. அப்போ ஹீரோ ஒன்று ரூமுக்கும் போய் பார்க்குறாரு, பார்த்தா அங்கேயும் இல்லை. ஒரு மாதிரி மூட் அவுட் ஆகிடுது அவருக்கு. ஒருவேளை நான் சொன்னேன்னு சொல்லிட்டு அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாளா, என்ன பண்ணுறது இப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்க. அப்போ ஹீரோக்கு அசிஸ்டன்ட் கிட்டேருந்து கால் வருது. என்னன்னா அந்த முக்கியமான விஷயம் தான், அதாவது ஜேட் பெண்டன்ட் போட்டுட்டு இருந்தவங்கள கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ஜேட் பெண்டன்ட் யார்கிட்ட இருக்குன்னா ஜியாங் ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு தான், அது வேற யாரும் இல்லை பாஸ், நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களா அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோக்கா ஷாக்கு. ஐயோ அவள் இப்போ வீட்டில் இல்லையே, எங்கே நம்மளை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் எங்கே ஜியாங்ஷின் கண்டுபிடின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோயின்னா அவளோட வீட்டுக்கு போகிறதுக்கு அவளுக்கு சுத்தமாக இஷ்டம் இல்லை. ஹோட்டலுக்கு போனால் கார்டு கொடுத்தா எந்த கார்டுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. இதெல்லாமே அவள் தங்கச்சி பண்ண வேலை தான். அப்போ அந்த ரிசப்ஷனில் நிற்கிற லேடி நம்ம ஹீரோனை பார்த்து ஒரு மாதிரி திமிரா பேசுகிறா, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, நீ எதுக்காக இங்கே வந்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, போய் ரோட்டில் இரு அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஹீரோனை பார்த்து சொல்கிறா. வாட்ச்மேன் வேற கூப்பிட்டு விட்டுறா. வாட்ச்மேனும் சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்காக இப்படி ரிச்சாக இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்க, உங்ககிட்ட தான் காசு இல்லையே, வாங்க போகலான்னு சொல்ல, நம்ம ஹீரோனும் என்னால் இதை விட 10 டைம்ஸ் அதிகமாகவே பே பண்ண முடியும், ஏன்னா நான் ஜியாங் ஃபேமிலி சேர்ந்தவ, அதனால நீங்கள் தேவையில்லாமல் என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லும்போது அந்த வாட்ச்மேன் அதெல்லாம் கேட்காம என்ன போய் சொல்லிட்டு இருக்கேன்ட்டு ஹீரோன் அடிக்க போவான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் வந்து யார் மேலே கை வைக்க போகிறேன்ற மாதிரி அந்த வாட்ச்மேனுக்கு பங்குன்னு வாயிலே ஒரு குத்து. அப்போ நம்ம ஹீரோனை போயிட்டு ஹீரோ ஒன்னே டக்குன்னு என்ன நினைச்சான்னு தெரியல, சின்ன வயசில் பார்த்த பொண்ணுன்ற மாதிரி ஃபீலிங்கில் போயிட்டு அப்படி போய் கட்டி பிடிக்கிறாரு. நம்ம ஹீரோனா திடீர்னு இவருக்கு என்னாச்சு, அப்பப்போ கொஞ்சம் நல்லா நடந்து போகிற போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் வந்து நினச்சிட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கேட்க, அப்போ உடனே வந்து அந்த இடத்துக்கு அந்த ஹோட்டலோட மேனேஜர் வரான். வந்துட்டு, ஓ நான் இங்கே எவ்வளோ பெரிய ஆளு, நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பேரை சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறான். அப்போ நம்ம ஹீரோவும் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கு முன்னாடி இந்த ரிசப்ஷனில் இருக்க லேடி வந்து அந்த மேனேஜரை பிடிச்சி, ஹனி இங்கே பாருங்கள் இந்த பொண்ணு தேவையில்லாமல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து பேசும்போது அப்போ அந்த மேனேஜர் ஒன்றே அந்த பொண்ணு கண்ணத்துலேயே அறையிறாரு. என்ன ஆகுதுன்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒன்று ஹீரோனை பார்த்து, இவங்களுக்கு இப்போ என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் நீயே சொல்லு, அது இப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஹீரோன் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோன்னா ஒருத்தங்களை பற்றி முழுசாக விசாரிக்காமலே இவங்க ரொம்ப சீப்பாக பேசுகிறாங்க, சீப்பாக நடந்துக்கிட்டாங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி ஹோட்டலில் வேலை செய்யல தகுதியே இல்லை, இனிமேல் இவங்க எந்த ஹோட்டல்லே வேலை செய்யக்கூடாது, அந்த மாதிரி இவங்களை பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அதுக்கு அடுத்த நிமிஷமே இவளையும் அந்த வாட்ச்மேனையும் வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க. ஒருத்தங்களை யாருன்னே தெரியாமல் அவங்கள வந்து தப்பாக பேசினதுக்காக அவங்க 2 பேரையும் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அந்த மேனேஜரும் அனுப்பி விட்டுடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயினோட ஜேட் பெண்டன்ட்டை பார்த்து, இது எப்படி உனக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உண்மையை சொல்லாமல் போய் சொல்கிறா, இந்த மாதிரி 20 ரூபா கொடுத்து ரோட்டு கடையில் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே ஹீரோக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. இதெல்லாம் சாதாரணமாக கிடைக்கிற விஷயம் கிடையாது, ஏதோ சாதாரணமாக கடையில் பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கா, இது அவ இல்லை, இன்னும் நான் தேடணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. அதனால ஹீரோயின் தான் அந்த பொண்ணுன்றதை அவர் கண்டுபிடிக்கல. இப்போ இது வரைக்கும் அதை பார்த்துமே நம்ம ஹீரோ நினைக்கிறா, ஹீரோ போனதுக்கப்புறம் நல்ல வேலை இது என் பாட்டி கொடுத்தது, இது அவர் கேட்டிருந்தா கொடுத்தானே ஆகணும், அதனால தான் போய் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினச்சிட்டு இருக்கா. காரில் ஹீரோ ஏறி உட்காந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோனை பார்த்து, ஃபேன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குல்ல அந்த விஷயத்தெல்லாம் சொல்ல ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். அதுவும் 3 குட்டி இருக்குன்னு தெரிஞ்சோடனே சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நினச்சி எப்படி ஃப்ரெண்டு ஷோல்டர்லாம் அடிப்பாங்க அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவை பார்த்து சிரிச்சிட்டே இருக்காளா, நான் நல்லா ஃபேன் இனிமேல் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை ஒரு மாதிரி ஹீரோனை பார்த்து சிரிக்கிறாரு. அதுக்கப்புறம் நான் ஏன் சிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாரு. அதுக்கு அடுத்த நாள் ஃபேனுக்காக நல்ல நல்ல ஃபுட்டாக பார்த்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு பக்கம் பண்ணிகிட்டு இருக்க. அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ஜியாங் ஆஃபீஸ்க்கு தான் போகிறா, அவங்க ஃபேமிலி ஆஃபீஸ்க்கு தான். அங்கே போனால் நம்ம ஹீரோயினோட எல்லாத்தையும் அவள் வந்து எரேஸ் பண்ணி வச்சுருக்கா. ஹீரோயினோட தங்கச்சி ரூயான், அதாவது ஹீரோயின் பண்ண ப்ராஜெக்ட்லாம் எதுவுமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரூயான் வந்து, நீ எதுக்கு வந்திருக்க, அந்த
ப்ராஜெக்ட்ல இனிமேல் இங்கே நடக்காது உன் ப்ராஜெக்ட்லாம் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோயின் சொல்கிறா 6 வருஷமாக இதுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அது மட்டும் சரியாக நடந்து முடிக்கலனா நம்ம ஜியாங் ஃபேமிலியோட கம்பெனியே லாஸில் போயிடும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லும் போது இப்போ கரெக்டாக இவங்களோட அம்மா வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து திட்டுறாங்க. அவளே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபேமிலி கண்டுபிடிச்சி இவளை வந்து இப்போ இந்த இடத்துல நானும் அப்பா உட்கார வச்சிருக்கோம், நீ இப்படி தான் உன் சிஸ்டர் கிட்ட பேசுவியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து திட்டினது மட்டும் இல்லாமல் உனக்கு பனிஷ்மெண்ட் இருக்குது, போயிட்டு அந்த இடத்த தொட அப்படின்ற மாதிரி ஃப்ளோருக்கு மாப் போடுன்ற மாதிரி அனுப்பி விட்டுறாங்க. ஹீரோனுக்கும் வேறு வழி இல்லாமல் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு தொடச்சிட்டு இருக்கும்போது அப்பயே ஹீரோனை வம்பு பண்ணுற விதமாக அந்த ரூயான் வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி போய் நின்றுக்கிட்டு அம்மா இங்கே பாருங்க என் காலில் எப்படி இவ இடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினும் நான் எதுவுமே பண்ணலம்மா, என்னம்மா அவள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கா, உண்மையாகவே நான் உங்களுக்கு பயாலஜிக்கல் டாட்டர் தானே, உங்களுக்கு தான் நான் பிறந்தேன், அவளை கண்டுபிடிச்சதுலேருந்து இப்படி என்ன வெறுக்கிறீங்களேன்ற மாதிரி ஹீரோயின் கேட்க அப்போ ஹீரோனோட அம்மாவும் நீ மோசமான வேலை பண்ணியிருக்க, உன்னோட சிஸ்டரோட பாய் ஃப்ரெண்டையே கரெக்ட் பண்ண பார்க்குற, அப்புறம் எப்படி எனக்கு உங்களெல்லாம் பிடிக்கும், எனக்கு ஒன்று பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோ அங்கே வராரு, வந்துட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்க அப்போ உடனே ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோனோட அம்மாவும் இவன் யாரு அதுக்குள்ளே வேற பாய் ஃப்ரெண்டை பிடிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி ஹீரோனை பார்த்து சொல்லும் போது இந்த ரூயானும் ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு இருக்கா, நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு மாதிரி வர பேசிகிட்டு இருக்கா. அப்போ உடனே நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ கை பிடிச்சிட்டு என்னை பற்றி என்ன வேணால் பேசிக்கோங்க, ஆனால் என் ஹஸ்பண்டை பற்றி பேசாதீங்க, அவர் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ இவங்க ஓவராக பேசுறதை பார்த்து நம்ம ஹீரோவும் அசிஸ்டண்ட்டுக்கு கால் பண்ணி ஜியாங் குரூப்போட இப்போ யாரெல்லாம் ப்ராஜெக்ட் இந்த கோஆப்ரேஷன் பிளானில் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் கேன்சல் பண்ணும், அதெல்லாம் சீக்கிரமே கேன்சல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஃபோனில் சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனோட அம்மாவும் ஹீரோனோட தங்கச்சியும் சிரிச்சிட்டு இருக்காங்களா, நீலாம் யார் ரொம்ப ஒன்றுத்துக்கும் உதவாதவன், நீ சொல்லி எல்லாம் நடந்துடுமா அப்படின்ற மாதிரி சொல்லி சிரிக்கும் போது அப்போ டென்ஷனில் வந்து ஹீரோனோட அப்பா அங்கே வராரு. வந்துட்டு என்ன நடக்குதுங்க, நானே ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கேன், ஆஃபீஸில் நிறைய பேர் வந்து அவங்க ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இதை பார்த்து ரூயானும் அது எப்படிப்பா நடக்கும், இப்போ இவன் தான் ஃபோன் பண்ணான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்க அப்போ உடனே வந்து என்னோட அம்மாவும் ஆமாம் இந்த சாபம் பிடிச்சவன் ஃபோன் பண்ணதுனால தான் ஏதோ நமக்கு ரொம்ப அன்லக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், ஹான் குரூப்னு சொல்லி பேசினதுனால தான் இதெல்லாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஹான்ன்ற பேரை கேள்விப்பட்டோன்னே நீங்கள் தான் மிஸ்டர் ஹானா, தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க, ஃபேமிலி உங்களை எதனா தொல்லை பண்ணியிருந்தால் மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ ஒன்னே மன்னிப்பு கேட்க தந்தா என் ஒய்ஃப் கிட்ட கேளுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை முன்னாடி கொஞ்சம் கொண்டு வந்து நிப்பாட்ட அப்போ உடனே ஹீரோனோட அப்பாவும் இங்கே பாருமா, நீ வந்து உன்னோட ப்ராஜெக்ட்லாம் திரும்ப இந்த ஆஃபீஸில் பண்ணலாம், ஆனால் தயவு செஞ்சு அவர்கிட்ட சொல்லி மன்னிச்சிருமா, எந்த பிரச்சனையும் பண்ணாதமா இனிமேல் கம்பெனியில் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் ஜியாங் ஷீ கிட்ட சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஓவராக பேசின நம்ம ஹீரோனோட அம்மாவோட கண்ணத்துலேயும் ரூயான் கண்ணத்துலேயும் ஒரு அறையை விட்டுட்டு யாருன்னு தெரியாமல் இந்த அளவுக்கு பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்கன்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம ஹீரோன்னா இல்லை இதுக்கு மேலே இந்த ஃபேமிலியில் நான் எதுவும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அந்த ப்ராஜெக்டை இப்படி தான் நான் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் வெளியே போய் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அவளோட ஹஸ்பண்ட் அங்கேருந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. நம்ம ஹீரோவா இவளுக்கு என்னதான் இருந்தாலும் அவள் ஃபேமிலி மேலே ஃபீலிங்ஸ் இருக்க தானே செய்யும், சரி இப்போதைக்கு எதுவும் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. இங்கே வேற என்னையே நீ அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அதாவது ஹீரோயினோட அம்மா அப்பா தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் காரில் போகும்போது ஹீரோ பார்த்து கேட்குறா அது எப்படி நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அங்கே எங்கள் அப்பாவுக்கு வந்து நிறைய கால் வந்து எல்லா ப்ராஜெக்ட்டை கேன்சல் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம், நீங்கள் உண்மையிலே அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு சொல்ல நம்பிடவா அதெல்லாம் இல்லை, நான் சும்மா அவங்க முன்னாடி ஆக்ட் பண்ணேன், நான் என்னோட அசிஸ்டன்ட் கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்தேன், மற்றபடி வேறு எதுவும் கிடையாது, அவங்க ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோனும் பரவாயில்ல நல்ல டைமில் இப்படி ஆக்டெல்லாம் சூப்பராக தான் பண்ணிட்டு இருக்கீங்க, சரி ஓகே எனக்கு நல்ல டைமில் வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்களா அதுக்காக உங்களுக்கு இன்றைக்கி நைட்டு சூப்பராக சமைச்சு வைக்கிறேன், வீட்டுக்கு கரெக்டாக வந்துருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவா. அன்றைக்கி நைட்டு டின்னர்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து ப்ராஜெக்டில் நல்லா ஆர்வமாக ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ ஹீரோ திடீர்னு பின்னாடி இருந்து வந்து பார்ப்பாரு. அதை நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் பயந்தே போயிடுறா, வந்தீங்கன்னா சொல்லிட்டு வர மாட்டீங்களா நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து என்னன்னு கேட்க நம்ம ஹீரோனும் ப்ராஜெக்ட் விஷயமா சொல்லிட்டு இருக்கா. ஹீரோக்கு புரியுது அவளோட திறமையை வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அந்த ஃபேமிலியில் அந்த கம்பெனியில் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறா, ஆனால் அந்த ஃபேமிலியில் யாருமே அவளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அவர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நான் ஒரு இடத்துல ரெஃபர் பண்ணுறேன், அங்கே போயிட்டு உன்னோட பிளானை பற்றி சொல்லு, அந்த இடத்துல வந்து நல்லா வரலாம் வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அது நம்ம ஹீரோ ஒரு சான்ஸாக கொடுக்குறாரு அப்படின்னு தெரிஞ்சோன்னே நம்ம ஹீரோயின் கூட சந்தோஷம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோ கிட்ட போயிட்டு ஹீரோ கண்ணத்தில் ஒரு உமா கொடுத்துடுறா. நம்ம ஹீரோக்கா என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அடுத்த நாளே வந்து நம்ம ஹீரோ கரெக்டாக அங்கே கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ண நம்ம ஹீரோனும் போயிட்டு நான் வெற்றியோடு திரும்ப வரேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோன் போவா. ஹீரோவும் நல்லா பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லி தான் ஹீரோன் அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட கேட்க பாஸ் நீங்கள் நினச்சா எத்தனை ப்ராஜெக்ட் வேணால் மேடமுக்கு கொடுக்கலாம், ஆனால் நீங்கள் ஏன் வந்து மற்ற இடத்துக்கு அனுப்புறீங்கன்னு சொல்ல ஹீரோ சொல்கிறாரு இல்லை
இது அவள் ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்குன்னு சொல்லிட்டு இருக்கால, அவளுக்கு கொஞ்சம் அது மூலிமா சந்தோஷம் வரும், அதனால தான் நான் அவளை கொஞ்சம் அனுப்பிவிட்டேன், மற்றபடி நான் கண்டிப்பாக அவளுக்கு எல்லாமே கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனும் அங்கே போயிட்டு அவளோட ப்ளூ பிரிண்ட்டு, அவள் இதுக்கு முன்னாடி பண்ண ப்ராஜெக்ட் அதெல்லாம் வந்து ஒருத்தங்கிட்ட காட்டிகிட்டு இருக்கா, அந்த ஆஃபீஸோட பாஸ் கிட்ட. அதே மாதிரி ஹீரோனுக்கு காம்படிட்டராக கூட அங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்போது உடனே வந்து அந்த பாஸுமே நம்ம ஹீரோனை என்கரேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் நம்ம ஹீரோன் வந்து இது என்னோட ட்ரீமு, நான் ரொம்ப நாளாக கனவு கண்டிருக்கேன் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அப்போது ஹீரோனுக்கு முன்னாடி வந்து இன்னொருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு. அவருமே ப்ராஜெக்ட்லாம் வச்சிருப்பார் போல இருக்கு நான் பண்ணணும்னு சொல்லிட்டு. அவரோட ப்ராஜெக்டை பற்றி பேசிக்கிட்டு நம்ம ஹீரோனை மறைச்சிக்கிட்டு இருக்க. அப்போ அந்த கம்பெனியோட பாஸும், சரி நீங்கள் 2 பேரும் இப்போ ப்ராஜெக்ட் வச்சுருக்கீங்களா, 2 பேரோட ப்ராஜெக்டையும் நாளைக்கு வந்து மீட்டிங்கில் போட்டு காமிக்கலாம், எது நல்லா இருக்கோ அதை செலக்ட் பண்ணலான்ற மாதிரி பாஸ் சொல்லிட்டு இருக்காரு. அதனால நம்ம ஹீரோனும் இன்னைக்கு நைட்டு வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கா, இன்னும் கொஞ்சம் நல்லா இதில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோவும் வந்து பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு பால்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருப்பாரு. இதே நம்ம ஹீரோயின் நல்லா பண்ணி முடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம ஹீரோ கிட்ட காட்டுறா இந்த ப்ராஜெக்ட் பண்ணதெல்லாம். நம்ம ஹீரோவும், நீ நல்லா ட்ரை பண்ணியிருக்க, உன்னோட ஹார்ட் ஒர்க் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும், நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரி ஹீரோ என்கரேஜ் தான் பண்ணி அனுப்புறாரு ஹீரோயினை. அதே மாதிரி அந்த ஆஃபீஸில் வந்து முதல்ல ஹீரோயினுக்கு ஆப்போனண்ட்டாக ஒருத்தர் இருந்தார். அவரும் வந்து அவரோட ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் யாரும் பேச அந்த ரெஸ்பான்ஸும் பண்ணலை. ஆனால் நம்ம ஹீரோயின் அவளுக்கு சொல்லும் போது அதை பார்த்த உடனே எல்லோரும் கை தட்டுறாங்க. அது ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. இதிலே பாஸ் வந்து இதுதான் நாளைக்கு வந்து போயிட்டு எல்லாரும் முன்னாடியும் நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க. அதாவது நாளைக்கு ஒரு காம்படிஷன் நடக்கும் போல் கம்பெனி சார்பாக அதுதான் வந்து சொல்ல போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அந்த காம்படிஷனில் தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் முன்னாடி போவா. ஹீரோனை பார்த்தோன்னே ஹீரோனோட தங்கச்சி வேறு அங்கே இருப்பாளா, அவளும் எந்திரிச்சு நின்று பார்க்குறா. நம்ம ஹீரோனை ஆனால் பெருசாக கண்டுக்கல. என்னதான் ஜியாங் கம்பெனிலேருந்து வந்து இப்போ பண்ணலனாலும் அவளோட ப்ராஜெக்ட் வந்து வேறு ஒரு ஆஃபீஸ் மூலிமா இப்போ வரப்போகுதுன்னு நினச்சி அங்கே போயிட்டுருக்கா. அப்போ அங்கே வந்தவரும் சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நம்ம ஹீரோனோட தங்கச்சி ரூயானதை கூப்பிட்றாங்க. அவள் போயிட்டு அந்த ப்ராஜெக்டை எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறா. அது பார்த்தோன்னே நம்ம ஹீரோனுக்கு செம கோவம் வருது. ஹீரோன் ஒன்று எந்திரிச்சு, இதுக்கப்புறம் நீ இது தானே சொல்ல போகிற அப்படின்ற மாதிரி சில பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோன் சொல்லிட்டு இருக்கா. அதை சொன்ன உடனே ரூயான் ஒன்னே, ஆமாம் உனக்கு எப்படி தெரியும் ஜியோங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்து கேட்க, நம்ம ஹீரோன் சொல்கிறா, ஏன்னா இது நான் பண்ண ப்ராஜெக்ட் ஆச்சே, எந்த கிளியராக நீ திருடி எடுத்துகிட்டு வந்து இப்படி போட்டு சொல்லிட்டு இருக்க, அப்புறம் நான் சொல்லாமல் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்ல. அப்போ அதை நடத்துகிறவரும் என்னம்மா பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோன் சொல்கிறேன், என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, நான் வந்து அதோட டிராஃப்ட் எல்லாம் வச்சுருக்கேன், என்னோட சிஸ்டமில் தான் இருக்குது, பாருங்கள் லேப்டாப்பில் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதுக்கான எல்லாம் டெலீட் ஆயிருக்கு. ஹீரோன் சொல்கிறா, இது எல்லாத்தையும் காரணம் நீங்கள் தானே என்னோட லேப்டாப்பை கடைசியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி அந்த ஹீரோனோட ஆப்போனன்ட் ஒருத்தர் இருப்பார்ல அவரை பார்த்து கேட்க, அவர் வந்து நீ என்னோட ஆஃபீஸில் கூட ஒர்க் பண்ணுறோமா, நான் ஏன் அப்படி பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஹீரோனோட தங்கச்சி வந்துட்டு, இப்படி என் சிஸ்டர் வந்துட்டு இவ்வளோ கேவலமாக நீ பண்ணாத, எனக்கு அசிங்கமாக இருக்குது, எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனோட தங்கச்சி சொல்லுவாளா. அப்போ இதாண்டா சான்ஸ் சொல்லிட்டு நம்ம முன்னாடி வரணுன்றதுக்காக அந்த ஹீரோயின் கூட ஒர்க் பண்ணுறவர், பாஸ் இவளை நம்பாதீங்க, இவன் அந்த திருட்டு ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஆஃபீஸில் ஏமாற்றிட்டு இருக்கா, நம்ம இங்கேருந்து அசிங்கம் தான், நம்ம போகலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கூட வந்தவங்களாம் கிளம்பி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி பிரச்சனை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஈவெண்ட்லேருந்தே நம்ம ஹீரோனை வேற வெளியே கொண்டு போய் விடுங்கன்ற மாதிரி வாட்ச்மேன் கிட்ட சொல்லிடுறாங்க. அவங்களும் வெளியே கொண்டு வந்து விட்டுடுறாங்க. எனக்கு ரொம்ப சோகமாக இருந்திருக்கும், வீட்டில் போயிட்டு ரொம்ப அழுத மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோ வருவார். அவருக்கு நடந்த விஷயம் முழுசாக அது தெரில போல. ஹீரோ வந்து, சரி ஃபெயிலியர் தானே, ஒரு வாட்டி தானே ஆயிருக்கு, நிறைய ஃபெயிலியர் வந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொன்னால், ஹீரோயின் ஒன்னே எதுவுமே முழுசாக புரிஞ்சுக்காம ஃபெயிலியர் தானே விடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்குலாம் என்னை பற்றி என்ன புரிய போகுது, யாருக்குமே என்னை பற்றி தெரியலன்ற மாதிரி ஹீரோயின் கத்த. அப்போ ஹீரோவா, என்ன நீ ஏன்டி கத்திட்டு இருக்க, உனக்கு சப்போர்ட் பண்ண பாரு, என்னதான் சொல்லணும், நீ ஏன் ஏன்ட்ட இப்போ கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோனும், ஆமாம் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அதை சொல்லி வேற காட்டுறீங்களே, எனக்கு நீங்கள் இனிமேல் எந்த சப்போர்ட்டும் பண்ண தேவையில்ல, நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் மட்டும் பார்த்துக்கோங்க, எனக்கு யாரோட சப்போர்ட்டும் இனிமேல் தேவையில்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கத்திட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. ஆனால் ஹீரோ அதுக்கு முன்னாடியே நீ எனக்கு ஒன்றும் இனிமேல் சமைச்சு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கீழே போட்ட கோட்டெல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. நம்ம ஹீரோயின் மன வருத்தத்தில் பக்கத்தில் இருக்க பாரில் போயிட்டு குடிக்கலான்னு உட்காந்துட்டு இருந்தா அவ ஒரு ட்ரிங்க்ஸை ஆர்டர் பண்ணியிருப்பா. ஆனால் வேற ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா நம்ம ஹீரோயின் கேட்காத ஒன்று எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நம்ம ஹீரோன்னு தெரியாமல் அதை குடிச்சிடுறா. ஆனால் கொடுத்தவன் அங்கே பக்கத்து டேபிளில் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மருந்து கலத்தின் ட்ரிங்க்ஸுக்கு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, என்னென்னு பார்த்தா கண்ணிட்டு போட்ட ஒருத்தன் நம்ம ஹீரோனை பார்த்து ஸ்கூலில் என்கிட்ட என்ன திமிரு காட்டினேன், உன்னை எனக்கு என்ன பண்ணுறேன் பாருடி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோனை ஸ்கூல் டைம்லேருந்து ஓவராக ஃபாலோ பண்ணியிருப்பான் போல இருக்கு. இங்கே நம்ம ஹீரோ கோவமாக உட்காந்துட்டு இருக்க. அப்போது ஹீரோவோட தம்பி ஒருத்தர் இருப்பான். அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு சில விஷயம் தெரிய வருது. அது நம்ம ஹீரோ கிட்ட சொல்லான்னு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோனுக்கு கால் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோயின் எடுக்க மாட்றா. அப்போது அதே டைமில் நம்ம ஹீரோட தம்பி வந்து ஃபோனில் பார்த்தா ஏதோ ஒரு லைவ் வீடியோ வந்திருக்கும் போல இருக்கு.
அந்த வீடியோவில் ஹீரோயின் ஃபேஸ் தெரியுது. அதை வந்து நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல நம்ம ஹீரோவா ஏய் இது எந்த இடத்துல நடக்குது என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோக்கு ஒன்றுமே புரியாமல் ஒரு மாதிரி ஷாக்கில் இருக்காரு. அந்த ஈவெண்ட்டை பற்றி ஒரு பக்கம் நினச்சிட்டு இருந்தா இங்கே என்னடா அதுக்குள்ளே இவ இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்க என்னன்னு பார்த்தா ஹீரோயின் ஒரு ரூம்லேருந்து மயக்கத்துலேருந்து அப்போ தான் எந்திரிக்கிறா. அப்போ அந்த கண்ணாடி போட்டிருந்தாலும் ஒருத்தன் அவன் வந்து இப்போ உன்னால என்கிட்ட தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி கிட்ட வர நம்ம ஹீரோயின் ஒன்னே ஒரு கிக்கு விடுவாளா. அப்போ அவன் அதையும் மீறி என்னையும் அடிக்கிற உன்னை சும்மா விட மாட்டேன் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணத்துலேயே ஒரு அறையை விடுறான்னா இது வேற ஏதோ லைவாக வீடியோ போயிட்டுருக்கும் போல இருக்குது ஏதோ ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில். அதுதான் நம்ம ஹீரோட தம்பியும் பார்த்துருப்பான். அதே டைமில் நம்ம ஹீரோவும் கரெக்டான டைமில் கண்டுபிடிச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்துட்டு அவனை போட்டு செம்ம அடி அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கிட்ட போக நம்ம ஹீரோயின் பயப்படுவா. நம்ம ஹீரோ வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன்னை பத்திரமா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை சமாதானப்படுத்திட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறதுக்காக அங்கேருந்து தூக்குவாரா. ஏன்னா அவள் குடிச்ச ட்ரிங்க்ஸில் மருந்து வேற எதுவும் கலந்துருக்கும். அப்போ ஹீரோ ஒன்னே அவரோட அசிஸ்டண்ட்டை பார்த்து அவனை பார்த்துக்கோ அவனை சும்மா விடாது சரியா அப்படின்ற மாதிரி, அதாவது அவன் இனிமேல் இங்கே இருக்கவே கூடாது அவனை நான் பார்க்கவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கண்ணு முழிச்சு எந்திரிக்கா. கொஞ்சம் பயத்தோடு தான் எந்திரிப்பா. நம்ம ஹீரோ பார்த்தோன்னே நீ எதுக்கும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிடும்னு சொல்ல அப்போ ஹீரோட அசிஸ்டண்ட் அங்கே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த ஈவெண்ட்டில் என்ன ஆச்சுன்னு எல்லாம் சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே ப்ராஜெக்டை தான் சொல்ல போயிருக்காங்க. ஆனால் ஹீரோட தங்கச்சி வந்து அந்த ப்ராஜெக்ட் வந்து திருடி இருக்காங்க. அது காரணம் ஹீரோயின் ஆஃபீஸ்லேயே கூட ஒர்க் பண்ணுற ஒருத்தனால தான். அவன் தான் காசுக்காக ஹீரோனோட தங்கச்சி கிட்ட அந்த ப்ராஜெக்டை வித்திருக்கான். அது மட்டும் இல்லை இந்த லைவ் வீடியோ வேற ஆல்ரெடி நிறைய பேர் பார்த்துட்டாங்க. ஆனால் அதை டெலீட் பண்ணிட்டோம். ஆனால் சில பேர் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோவும் சரி இதை எப்படியோ சமாளிச்சிடலாம் அந்த ஜியாங் ஃபேமிலி இதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லும் போது அப்போ திடீர்னு உள்ளேருந்து ஏதோ ஒரு சவுண்டு. ஹீரோ வந்து பதறி அடிச்சு போய் பார்க்குறாரு. நம்ம ஹீரோன் எந்திரிச்சு நடக்கலாம் ட்ரை பண்ணியிருப்பா போல எதோ பிடிச்சிக்கிட்டு அப்போ அது கீழே விழுந்திருக்கு இந்த பூ பாட்டு. அப்போ நம்ம ஹீரோன்னு எந்திரிச்சு போகலான்னு பார்க்கும்போது ஹீரோ பார்த்து எனக்கு ஒரு கேர்டேக்கர் வேணும் எனக்கு இப்போ நடக்க முடியல அந்த மருந்தோட எஃபெக்ட் இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல ஹீரோ ஒன்னே அதான் நான் இருக்கேன்ல அப்புறம் எதுக்கு கேர்டேக்கர் நான் ஒன்று வாஷ்ரூம் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோனை தூக்க நம்ம ஹீரோனை விடுங்க நீங்கள் எது கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு வெக்கப்பட்டுட்டு இருக்கா. அப்போது அவரும் வாஷ்ரூம் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு ஹீரோனை நிற்க வச்சா அவர் அங்கேயே நின்றுட்டுருக்காரு போகாமல். நம்ம ஹீரோனும் நீங்கள் இப்படி போகாமல் நின்றுட்டு இருந்தால் என்ன அர்த்தம் நீங்கள் போனால் தானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டு இருக்கா. கொஞ்சம் தயவு செஞ்சு அந்த பக்கம் போங்க அப்புறம் வந்து என்னை கூட்டிகிட்டு போய்க்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே கொஞ்சம் முன்னாடி வந்து நிற்பாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வாஷ்ரூம்லாம் யூஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப நம்ம ஹீரோனை கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வச்சு எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ கரெக்டாக ஹீரோட அசிஸ்டண்ட்டும் அந்த ஒருத்தர் நம்ம ஹீரோனுக்கு துரோகம் பண்ணியிருப்பானே ஆஃபீஸில் அவனை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி வைக்க அவன் ஒன்றே வந்து உண்மையாக ஹீரோனுக்கு சொல்லிடுறான் எனக்கு காசு கொடுத்து உன் தங்கச்சி ரூய் அந்த அப்படி பண்ண சொன்னாங்க அதை இப்படி பண்ணிட்டு மன்னிச்சிடுமா அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் கோவத்தில் எனக்கு நீ பண்ணது துரோகம் எப்படி இனிமேல் உன்னால் டிசைனிங் ஒர்க்கில் பண்ண முடியும் இவ்வளோ கேவலமான வேலையை நீ பார்த்துட்டிய அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஆளை பார்த்து சொல்லும் போது அப்போ அவர் ஒன்றே இனிமேல் நினச்சாலும் என்னால் அந்த டிசைனிங் ஒர்க் பண்ண முடியாதுமா என் கை அந்த மாதிரி ஆயிடுச்சு தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா இதுக்கு மேலே எனக்கு எந்த தண்டனையும் வராது அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோயின் அதை பார்த்தோன்னே சரி இதுக்கு மேலே நானே உனக்கு எந்த தண்டனையும் கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் இதுவே பெருசு தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிற்காத எங்கேருந்து ஓடி போயிரு அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்ல அந்த ஆளையும் அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் நீ எதுக்கும் கவலைப்படாத சரி இந்த ஃபோன் வச்சுக்கோ இது உனக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோனுக்காக நிறைய ஹெல்ப் ஹீரோ பண்ணிட்டு இருக்காரு. என்னதான் நம்ம ஹீரோனை பார்த்து ஹீரோ கத்திருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட கத்திருந்தாலும் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் இது நினச்சி தேங்க்யூலாம் சொல்லிட்டு இருக்கா ஹீரோ கிட்ட நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பக்கம் இந்த ஜியாங் ஃபேமிலியில் தான் காட்டுறாங்க கம்பெனியோட நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கான். அங்கே அவரோட அசிஸ்டண்ட்லாம் வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ அவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. இந்த ப்ராஜெக்டை திருடின விஷயம் இந்த மாதிரி ரூயான் தான் அப்படின்ற மாதிரி வெளியே பரவிட்டு இருக்கு. இந்த ரூயானும் அப்பா என்னால் கம்பெனியெல்லாம் வந்து அப்படி லாஸில் போகாதுப்பா நானும் எதுவுமே பண்ணல தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா நான் ஏன் அப்படிலாம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி இந்த ரூயான் வந்து சொல்லிட்டு இருக்கா. நான் திருடவே கிடையாது உண்மையாகவே நான் தான் எஃபர்ட் போட்டு கஷ்டப்பட்டு நான் அந்த ப்ராஜெக்டை பண்ணி போய் அங்கே நின்னப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அவங்க அப்பா கிட்ட உடனே வந்து இந்த அசிஸ்டண்ட் இருக்கால அவன் இன்னொரு விஷயம் சொல்லிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஏதோ ஒரு வீடியோ பற்றின விஷயம் சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி லைவ் வீடியோவில் வந்து ஜியாங்ஷியை வந்து இப்படி காட்டியிருக்காங்க அது டெலிட் ஆயிருந்தாலும் அது நிறைய பேர் பார்த்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ உடனே ஹீரோனோட அம்மாவும் ஜியாங்ஷி வந்து இப்படி லைவ் வீடியோவில் மோசமான வேலையை அந்த இடத்துல இருந்ததுனால தான் நம்ம கம்பெனி லாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோனோட அப்பாவும் அங்கே இருக்க ஃப்ளவர் பாட்டெல்லாம் தள்ளி விடுறாரு. உடனே அவளை வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை இப்போ தான் உடம்பெல்லாம் சரியாகி நம்ம ஹீரோ கிட்ட ஷாப்பிங்லாம் போயிருப்பாலாம் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸேஷனுக்காக. அப்போ நம்ம ஹீரோவும் ஒரு பொருள் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக
போகும்போது நம்ம ஹீரோனுக்கா அந்த வீட்டிலேருந்து கால் வருது. அதாவது ஹீரோனோட அம்மா கிட்டேருந்து தான் கால் வருது. கால் பண்ணோடனே நம்ம ஹீரோனை அட்டன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ண அம்மாவும், என்ன எவ்வளோ நாள் தான் வெளியே இருக்க போகிற, ஒழுங்காக வீட்டுக்கு வா, அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோன் கிட்ட சொல்ல, நம்ம ஹீரோனை வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறா. அங்கே வீட்டுக்கு போனோடனே அவங்கள பார்த்து கேட்குறா, என்ன ப்ராஜெக்ட் திருநதுக்காக என் சிஸ்டர் வந்து என்கிட்ட சாரி சொல்ல போகிறாளா, அதான் என்னை வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கீங்களா அப்படின்னு சொல்ல, அப்போ அவ ஒன்றே, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் ப்ராஜெக்டை தெரியல, நீ ஒரு லைவ் வீடியோவில் வந்திருக்க தெரியுமா, அது எவ்வளோ தப்பாக நடக்கிறது, உன் ஃபேஸ் எல்லாம் பார்த்ததுனால கம்பெனி ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்ல, உடனே ஹீரோனோட அப்பாவும், நீ ரொம்ப மோசமாக நடந்துட்டு இருக்க, வெளியே போனோன்னே இதுக்கான பனிஷ்மெண்ட் உனக்கு நான் கொடுத்தே தருவேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோனும், அப்போ நீங்கள் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பேசலை, இந்த ப்ராஜெக்ட் விஷயமெல்லாம் பேசி எனக்கு கூப்பிடல, எது நான் தப்பே பண்ணலையோ, எது அப்படி நடந்ததோ அதை பற்றி நீங்கள் பேச வரீங்க எனக்கு சப்போர்ட்டிவாக இல்லாமல், நீங்களாம் உண்மையாகவே என் அப்பா அம்மா தானா அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேட்டுட்டு இருக்கும்போது ஹீரோனோட அப்பாவும் ரொம்ப கத்துறாரு, இனிமேல் நீ வந்து ரூம்குள்ளேயே தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே இருக்க ஆளுங்களும் வந்து ஹீரோனை பிடிச்சிட்டு போக பார்க்க, ஹீரோன் அடம் பிடிப்பா, நான் கண்டிப்பாக வரமாட்டேன், நீங்கள் எனக்கு கடத்த பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போன்னே ரூயானோ, அப்பா நம்ம வீட்டு ரூம்லலாம் லாக் பண்ண வேணாம், ஓல்ட் ஹவுஸில் அனுப்பி வச்சிடலாம், ஏன்னா நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வருவாங்க, இவ கத்தனா பிரச்சனை ஆகணும் அப்படின்னு சொல்ல, அப்போ உடனே ஹீரோனோட அப்பாவும், ஆமாம் அதுவும் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோனை ஓல்ட் ஹவுஸில் போயிட்டு விட்டுருங்க, ரூமில் லாக் பண்ணி வச்சுருங்க அப்படின்ற மாதிரி ஹீரோனோட அப்பா சொல்லிடுறாரு. ஆனால் அந்த வீட்டில் பார்த்தா நம்ம ஹீரோன் ஏதோ ஒரு இருட்டு ரூமில் போட்டு தள்ளி விட்டுடுறாங்க, ஒரு பிளாங்கெட் கூட கொடுக்கல, ரொம்ப அந்த இடத்துல குளிராக இருக்கும். நம்ம ஹீரோனுக்கா குளிர்துன்னு சொல்லிட்டு கதவு தட்டினாலும் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு ஒரு மெய்டு இருப்பாங்களா, அந்த மெய்டு வந்து நம்ம ஹீரோன் கதவு தட்டுறதை பார்த்தாலும் திறக்க மாட்டாங்க, ஏன்னா நம்ம ஹீரோன் எப்படி நடத்துன்னு சொல்லிட்டு ஹீரோனோட சிஸ்டர் சொல்லியிருப்பா போல இருக்க. அவங்க நம்ம ஹீரோனே திட்டிகிட்டு இருக்காங்க, ஏதோ ஹீரோனுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கணுமேனு கொடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனா இங்கேருந்து வெளியே போய் ஆகணும், நமக்கு ஸ்ட்ரென்த் வேணும்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடையும் நம்ம ஹீரோன் சாப்பிடுவா அவ்வளோ குளிரில் உட்காந்துக்கிட்டு. இங்கே நம்ம ஹீரோ வந்து ஹீரோனையே இன்னும் வீட்டுக்கு வரல, ரொம்ப லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ கால் பண்ணி பார்க்குறா. நம்ம ஹீரோயின் வந்து அட்டனே பண்ண மாட்டா. ஹீரோக்கு ஏதோ சந்தேகமாக இருக்குது. ஆனால் ஹீரோ ஒரு ஃபோன் கொடுத்துருப்பாரு, அந்த ஃபோனில் நம்ம ஹீரோனை ட்ராக் பண்ண முடியும், அது ஸ்விட்ச் ஆஃப் ஆனாலும் சரி. அந்த ஃபோன் இப்போ பழைய வீட்டில் தான் இருக்கும், ஆனால் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிருக்கும். அதை வச்சு நம்ம ஹீரோ இப்போ வந்து ஹீரோனை ட்ராக் பண்ண சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தா இந்த யங் ஃபேமிலியோட ஓல்ட் ஹவுஸில் போய் நிற்கிது. நம்ம ஹீரோவும் இங்கே எப்படி அவள் வந்திருப்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு செம்ம கடுப்பில் அந்த கேட்டை ஓங்கி எட்டி ஒதுச்சிட்டு உள்ளே போக, அந்த மேடு வந்து கத்துது, நீங்களாம் உள்ளே வரக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த மேடையும் கண்டுக்காம நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோனை கண்டுபிடிக்கிறதுக்காக உள்ளே போயிடுறாங்க. ஒரு ரூம் மட்டும் பூட்டி இருக்குமா, நம்ம ஹீரோ திறந்து உள்ளே போய் பார்த்தா நம்ம ஹீரோன் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குறா. ஹீரோக்கா கண்ணே கலங்கிருது. நம்ம ஹீரோனை பார்த்தோன்னே நம்ம ஹீரோனை தூக்கி பிடிச்சிட்டு, நான் வந்துட்டு நீ எதுக்கும் பயப்படாத அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. ஒரு மாதிரி அழுத மாதிரி தான் நம்ம ஹீரோ இருக்காரு. நம்ம ஹீரோனை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியிருப்பாரு. டாக்டர் சொல்கிறாங்க அவங்க ரொம்ப பயந்துருக்காங்க, குளிரில் வர நடங்கியிருக்காங்க, சாப்பாடு வர சரியாக சாப்பிடல அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல, நம்ம ஹீரோவும் அவளை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க. ஒரு பக்கம் ஹீரோட அசிஸ்டன்ட், பாஸ் எப்படி பாஸ் அவங்க ஃபேமிலியில் அவங்க சொந்த பொண்ணி எப்படி நடத்துவாங்களா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்து இது எல்லாருக்கும் வெளியே தெரிய வரணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் கண்ணை முழிக்கும் போது ஃப்ரெண்டு தான் முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கா. அதாவது உன்னை காப்பாற்றினது ஹஸ்பண்ட் தான், கரெக்டான டைமுக்கு வந்திருக்காருன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அதே டைமில் ஃப்ரெண்டு சொல்கிறா, ஜியாங் ஃபேமிலி வந்து ரொம்ப லாஸில் போகுது, உன்னை கடத்தின மாதிரி உன்னை ரூமில் அடைச்சது விஷயம்லாம் வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் வந்து அது படட்டும், உங்கள் ஃபேமிலி கரெக்டாக அது பட்டு தான் ஆகணுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி ஜியாங் ஃபேமிலி காட்டுறாங்க. அவங்க பேரே வந்து ரொம்ப மட்டமாக போயிட்டுருக்கு, சொந்த பொண்ணியை ரூமில் அடைச்சி வச்சு சாப்பாடு போடல அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் வெளியே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாலாம் கதறிட்டு இருக்காங்க, இப்படி நம்ம ஃபேமிலி மனத்தை வாங்கிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோனோட அப்பா வந்து உடனே ஒரு பிளான் பண்ணுறாரு. சரி உங்கள் 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் டே வேறு கிட்ட வந்துட்டு இருக்குல்ல, அவளை இன்வைட் பண்ணுவோம், அந்த இடத்துல வந்து அவளை நல்லா பார்த்துப்போம், அப்போது மீடியா பீப்புள்ஸ்க்கு முன்னாடி தெரிய வரும் நம்ம அவளை எதுவும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்து இப்போ ஹீரோ வீட்டில் தான் இருக்கா. அவளுக்கா நைட்டு தூங்க கூட முடியல, அந்த மாதிரி கனவு வந்துட்டு இருக்கா, அந்த ரூமில் இருந்த மாதிரி பயந்துக்கிட்டே இருக்காளா. உடனே தூங்கி ஏஞ்சிட்டு, அதாவது தூங்கலை அவள், உடனே எந்திரிச்சு தலைக்கணியோட ஹீரோ ரூமுக்குள்ளே போகிறா. கெஸ்ட் ரூமில் தான் எப்பயுமே தங்குவா. இப்போ ஹீரோ ரூமில் போயிட்டு கதவு தட்டிட்டு உள்ளே போயிட்டு நிற்க, ஹீரோவா இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போகிற, எதுக்கு இப்படி நின்றுட்டு இருக்கேன்னு கேட்டால், ஹீரோயின் வந்து தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிருங்க, நான் எதுவும் வேம்டே பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிற்கல, எனக்கு உண்மையாகவே பயமாக இருக்குது, தனியாக தூங்கவே முடியல, நீங்கள் எதுவும் நினச்சிக்கலன்னா நான் அந்த பெட்டோட ஓரமாக கீழே கூட படுத்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல, நம்ம ஹீரோவே பயந்து தான் இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே நீ சொன்னதை மறக்காம இருந்தா சரி, ஒழுங்கா இரு சரியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிடுறாரு. நம்ம ஹீரோனும் அந்த பெட்டுக்கு ஓரமாக போய் படுத்துப்பா. ஆனால் என்னதான் அப்படி படுத்தாலும் அவளுக்கு அங்கேயுமே பயமாக இருக்குது, யாருன்னா கதவு தரங்களே என்னை காப்பாற்றுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டே புலம்ப, நம்ம ஹீரோக்கு வந்து அவளோட நிலைமை புரியுது. உடனே பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு, ஒன்றும் இல்லை நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நீ என் கூட தான் இருக்க, நீ சேஃபாக இருக்க, நீ கனவு தான் கண்டிருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாஃப்டான வயசில் ஹீரோயின் கிட்ட பேசி நம்ம ஹீரோனை வந்து அவர் மேலே சாய்ச்சிக்கிட்டு தூங்க வைக்கிறாரு. நம்ம ஹீரோயின் அப்படியே அப்போ ஹீரோ சொல்கிறது கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவா, நல்லா தூங்கிடுவா. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு பார்க்க
ஹீரோ இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சோடனே ஐயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க பக்கத்தில் வந்து அப்படின்ற மாதிரி கத்த ஹீரோ ஒன்னே ஏன்டி நான் வேண்டி வந்த மாதிரி கத்திட்டு இருக்கேடி நீ தாண்டி பயந்த அப்படின்னு சொல்ல நம்ம இருந்தோம் ஓ அப்போ நைட்டில் கேட்ட அந்த ஸ்வீட்டான வாய்ஸ் உங்களுது தானா நீங்கள் தான் வந்து என்னை தூங்க வச்சிங்களா நல்லது தான் ஏன்னா நேற்று நைட்டு நான் ரொம்பவே நல்லா தூங்கினேன் நீங்கள் அப்படி என்னை பேசி தூங்க வச்சதுனால அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா அப்போ ஹீரோ ஒன்னே அதெல்லாம் இருக்கட்டும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸை நீ அட்ஜஸ்ட் பண்ணுறியா அப்படின்னு சொல்ல நம்ம இருந்தோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் அதெல்லாம் பண்ணிக்கிறேன் நீங்கள் பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா ஒருத்தரை மீட் பண்ண போயிருக்கா. இப்போ இவர்கிட்டயாவது போகலாம் நம்ம ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு போனால் அவர் உடனே நம்ம ஹீரோனை பார்த்து உன்னை பற்றி கேள்விப்பட்டமா உன் டிசைன் தான் நல்லா இருக்குது அதனால தான் ஜியாங்ஷி உன்னை கூப்பிட்டு பேசலான்னு இருக்கேன் எனக்கு வந்து ஒரு வீட்டை வந்து ரெனோவேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நம்மளாம் சொல்ல நம்ம ஹீரோனும் நல்லா சூப்பராக பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவர் ஊர்லேருந்து வந்தது அவருக்கு வந்து இந்த இடத்துல ஒரு நெஃப்யூ இருக்கிறது அதெல்லாம் நம்ம ஹீரோயின் கிட்ட அவர் சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோனுக்கா என்ன நம்ம ஹஸ்பண்டை பற்றி சொல்கிற மாதிரியே இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கா. அவள் வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு கார் அவளை கிராஸ் பண்ணி போகும். பார்த்தோன்னே இவன் இந்த பக்கம் போகிறான்னு நினச்சிட்டு இருக்க அந்த கார் உள்ளேருந்து இறங்கி வரது என்னமோ அந்த லூ அவன் வந்து நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி எனக்கும் எனக்கு வந்து என்கேஜ்மெண்ட் நடக்க போதில்ல அதை என் அங்கிளை பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்ல நம்ம ஹீரோனும் உன் அங்கிள் உனக்கு அப்படி என்ன தர போகிறாரு உன் அங்கிள்லாம் உனக்கு எதுவுமே பண்ண மாட்டாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு அவள் ஹீரோலாம் எதுவுமே தரமாட்டாரு அப்படின்ற மாதிரி நினச்சி தான் அவள் வந்து இப்போது இவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாமல் இவன் அந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு சரி நீ கண்டிப்பாக வந்துடுறியா ருயானுக்கும் எனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போதில்ல அது மட்டும் இல்லை என்கேஜ்மெண்ட்டு வரலனாலும் அன்றைக்கி உன்னோட பாட்டியோட 80வது பிறந்த நாள் அதுக்காவது வருவியான்னு சொல்ல ஹீரோயின் உடனே உங்கள் என்கேஜ்மெண்ட்காக நான் கண்டிப்பாக வரமாட்டேன் ஆனால் என் பாட்டியோட பிறந்த நாளுக்காக அந்த செலிப்ரேஷனுக்கு நான் வருவேன்னு சொல்கிறா. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போனதுன்னு ஹீரோ பார்த்து இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி இன்னைக்கு போயிருப்பால அதை பற்றி கேட்க நம்ம ஹீரோவும் நான் வந்து உனக்கு எப்படி தெரியும் ஏன் கேட்குறா அப்படின்னு நம்ம சொல்லி கேட்க நம்ம ஹீரோ ஒரு நிமிஷத்தில் உண்மையை சொல்ல வந்துருவா. அதுக்கப்புறம் ஐயோ வேணாம் அதுக்கப்புறம் இவரை நான் கல்யாணம் பண்ணது என்னமோ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ரிவெஞ்ச் எடுக்க தான் கல்யாணம் பண்ணேன்னு இவர் என்ன மறுபடியும் இந்த டைமில் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லலை. அதுக்கு அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் அவள் ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணுறா. இந்த மாதிரி இதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ண வேண்டியிருக்கோம்ல அதுக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம ஹீரோயினும் மோமோவும் நிறைய ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோக்கும் பர்ச்சேஸ் பண்ணலான்ற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருப்பா. அவள் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்பவே லேட் ஆயிரும். அவள் போயிட்டு கதை ஓப்பன் பண்ணால் ஹீரோ உட்காந்துட்டு இருப்பாரு. பொறுமையாக அவளும் அங்கேருந்து போகலான்னு பார்த்தா நம்ம ஹீரோ ஒன்னே இதான் நீ வர டைமா ரொம்ப சீக்கிரம் வந்துட்டியே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஏன்னா அது ரொம்ப லேட் ஆயிருக்கும். நம்ம ஹீரோனும் அது இல்லை கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்க போனேன் நீங்கள் கோவப்படாதீங்க உங்களுக்கு வாங்க வேண்டிய ட்ரெஸ்ஸில் கொஞ்சம் அதிகமாக காசெல்லாம் வேற செலவு பண்ணிட்டேன்னு சொல்ல அப்போ ஹீரோ ஒன்னே நம்ம ஹீரோனை பார்த்துட்டு ஏதோ ஒரு லிப்ஸ் கிட்ட கை வைக்க போவார். ஏன்னா அங்கே ஏதோ அவள் சாப்பிட்டது துடைக்காமல் வந்திருப்பா போல். ஆனால் ஹீரோன் வந்து அது தெரியாமல் ஹீரோட கைக்கு வந்து அவரோட விரலுக்கு முத்தம் கொடுக்குறா. ஹீரோ ஒன்னே ஏய் இப்போ நீ என்ன பண்ண நீ என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்க நம்ம ஹீரோனா என்ன பண்ணனா நீங்கள் என்னோட லிப்ஸை தொட்டு உங்கள் ஃபிங்கர்ஸுக்கு முத்தம் தானே கொடுக்க போகிறீங்க அதனால தான் நானே உங்களுக்கு முத்தம் கொடுத்தேன் உங்களோட விரலுக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ ஹீரோ ஒன்னே அவளோட மண்டையில் தட்டி அடியே பைத்தியம் நீ வெளியே இவ்வளோ சாப்பிட்டு வந்திருக்கே வாயை தொடச்சியா அதை துடைக்க தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின் எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸை அவர் பார்த்துட்டு இருக்க என்ன இந்த ட்ரெஸ் எல்லாம் ஒரே மாதிரியே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோனா அது இல்லை இது நியூவாக வந்த எடிஷனம்மா இப்போ தான் வந்திருக்கு உங்களை மாதிரி யாருமே ட்ரெஸ்ஸு போடக்கூடாதுல்ல எங்கே வெளியே போனாலும் அதனால தான் அங்கே இருக்க கலெக்ஷன் எல்லாம் அள்ளிட்டு வந்துட்டேன் நீங்கள் மட்டும் யூனிக்காக தெரியணும்ல அதனால தான் சொல்ல நம்ம ஹீரோவா பரவாயில்ல இப்போல்லாம் நல்லா நீ பேச கற்றுக்கிட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ரெண்டும் வெக்கப்பட்டு இருக்கா. இன்னும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போகல இவங்க 2 பேரும் அதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டி இருக்குது அந்த ஈவெண்ட்டுக்கு தான் இப்போ போய் அட்டன் பண்ணுறாங்க. நிறைய கம்பெனியோட பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் இன்றைக்கி இங்கே வந்திருப்பாங்க போல். நம்ம ஹீரோ போகும்போது ஹீரோன் கிட்ட பேசிட்டு போகிறாரு. இன்றைக்கி வந்து நீ என்னோட ஒய்ஃப்ன்ற மாதிரி எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல ஓவராக சிரிக்காத என் தாத்தா என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணார் அவர் சூஸ் பண்ண பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அதான் கான்ட்ராக்ட் மேரேஜ் ஒன்று பண்ணிட்டேன்னு சொல்ல நம்ம ரெண்டும் எப்படியா இருந்தா என்ன எனக்கான உங்களை பிடிச்சி போய் தான் பண்ண அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருப்பா. ஹீரோ அதை பார்த்து ரசிக்கும் போது கரெக்டாக ஹீரோட தம்பி வந்து அண்ணா இங்கே வாங்க சிஸ்டரின்ல உங்ககிட்ட அப்புறம் அண்ணனை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் எதையோ காட்டுறதுக்கு. அப்போ ஹீரோயின் கிட்ட ஃப்ரெண்டு வந்து அதே இடத்துல இருப்பா போல வந்து பேசுகிறா. ஏய் உனக்கு ஹெல்ப் பண்ண நான் உனக்கு கொண்டு வந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிங்க்ஸை காட்டிகிட்டு இருக்கா. இதில் வந்து ஒரு மருந்து நான் கலக்க போகிறேன் அதை கலந்துட்டு இதை மட்டும் உன் ஹஸ்பண்ட் குடிச்சாருன்னு வச்சுக்கோயேன் உன் லைஃப்பில் வந்து பிரகாசம் இல்லாத உன் லைஃபும் நல்லா ஆகிடும் அப்படின்னு சொல்ல அடுத்த நிமிஷம் பார்த்தா அது அவளுக்கே ரிப்பீட் ஆகிடுது. அதை நம்ம ஹீரோ குடிக்கல போல இவ தான் மொத்தமாக குடிச்சிருக்கா போயிட்டு வாமிட் எடுத்துகிட்டு இருப்பா. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு என்னடி ஆச்சுன்னு கேட்க ஃப்ரெண்டுக்காரி ஒன்றே ஏன் உன் ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமானவர் அவர் ட்ரிங்கே குடிக்க மாட்டார் போல் மற்றவங்க யாருன்னா குத்தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் வாந்தி எடுத்துக்கிட்டே அங்கேருந்து போயிடுறா நான் அப்புறம் பார்க்குறேன்ட்டு ஏதோ மருந்து மட்டும் ஹீரோயின் கையில் கொடுத்துட்டு. அப்போ ஹீரோவும் நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி வந்து பார்க்க நம்ம ஹீரோனும் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா கூட.
அந்த இடத்துல அவள் ஃப்ரெண்டு சொன்னதுனால இவளுக்கு ஒரு மாதிரி ஆசை வந்துருச்சு போல். அந்த மருந்து எடுத்து அங்கே இருக்க கேக் மேலே தூவி விட்டுட்டு ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுக்குறா. என்ன தான் மற்ற பொண்ணுங்க கொடுத்து அவர் சாப்பிட்லனாலும் ஹீரோயின் கொடுத்தா அவர் சாப்பிடணும்னு தான் நினைக்கிறாரு. ஹீரோயினும் இந்தாங்க இந்த கேக் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி ஊட்டி விட நம்ம ஹீரோ உடனே வாங்கி சாப்பிட்டுடுறாரு. அதை அவர் மறுக்கவே இல்லை. ஒரு வாய் தான் வாங்கி சாப்பிட்ருப்பாரு. அடுத்த நிமிஷமே ஹீரோ டைம் ஆகிடுச்சு நம்ம வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோயினும் இருங்க என்னை தனியாக விட்டு போகிறீங்க நானும் உங்கள் கூட வரேன்னு சொல்லிட்டு அவளும் கூடவே போவா. வீட்டில் போனால் தான் தெரியுது என்ன ஆகுதுன்ட்டு. ஹீரோக்கு அந்த மருந்து வேலையை காட்ட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ ஹீரோனை பிடிச்சி நீ என்ன பண்ணி வச்சிருக்க, என்ன வேலை பண்ணியிருக்க, எதுக்காக எனக்கு இப்படி கொடுத்தேன்னு சொல்ல நம்ம இன்னும் தெரியாமல் பண்ணிட்டு மன்னிச்சிருங்கன்னு சொல்கிறா. ஆனால் ஹீரோவா விட மாட்டார். இவ்வளோ கேவலமான பொண்ணா நீ இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. நான் என்னதான் உன்னை கல்யாணம் பண்ணியிருந்தாலும் எனக்கு உன்னை பிடிச்சிருந்தாலும் என்னால் உன்னை ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக உன் கூட என்னால் ஸ்டே பண்ணுவேன்னு மட்டும் நினச்சி பார்க்காத. செத்தாலும் சாவேனை தவிர இந்த மருந்துனால உன் கூட சேர மாட்டேன். வெக்கமா இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை திட்டிட்டு போயிட ஹீரோன் கண்ணே கலங்கிடுது. நம்ம லைஃப்பில் நல்லா இவர் கூட வாழலான்னு பார்த்தா இவர் என்ன கடைசி வரைக்கும் இப்படி தான் நம்மளை சொல்லுவாரன்ற மாதிரி அழுகிற மாதிரி போயிடுறா. அதுக்கு அடுத்த நாள் தான் அந்த பாட்டியோட பர்த்டே. அது மட்டும் இல்லாமல் அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டியும் நடக்கும். நம்ம ஹீரோ வருவார்னு நினச்சி பார்ப்பா. ஆனால் ஹீரோ வரல. என்னடா அது சொந்த நெஃப்யூவோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கே இவர் வரலையே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோன்னு நினச்சிட்டு இருப்பா. அப்போது ஹீரோனும் அதெல்லாம் கண்டுக்காம சரி உள்ளே போகலாம் பாட்டியை பார்க்க போகலான்னு நினைக்க அப்போது அவங்க அப்பா பிளான் பண்ண மாதிரி மீடியா பீப்புள்ஸ்லாம் நாங்கள் நியூஸ் கேள்விப்பட்டோமே உங்களோட ஃபேமிலி அடைச்சி வச்சாங்க, சாப்பாடு கூட சரியாக போகலன்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா ரெடியாகி வந்திருக்கேன்னு சொல்ல அப்போ ஹீரோயின் ஒன்னே ஆமாம் அவங்க அப்படி தான் பண்ணாங்க. இப்போ கூட இந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்காக வரல, என் பாட்டிக்கு பிறந்த நாள் இன்னைக்கு அதான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. போயிட்டு பாட்டியை பார்த்தா பாட்டியோட பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரியே தெரியல. அவங்க என்கேஜ்மெண்ட் பார்ட்டியை தான் நல்லா கொண்டாடிட்டு இருக்காங்க. பாட்டியை ஒரு ரூமில் விட்டுட்டு பாட்டி என்னாச்சு பாட்டி ஊர்லேருந்து வந்தீங்க உங்களை இப்படி அவங்க நடத்துகிறாங்கன்னு சொல்ல பாட்டி ஒன்னே நானும் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுமா, பாட்டியால் உனக்கு முன்ன மாதிரி சப்போர்ட்டிவாக இருக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ ஹீரோனும் பாட்டி என்ன ஆனாலும் நீங்கள் 100 வருஷம் நல்லா வாழணும், எனக்கு அதுவே போதும் பாட்டின்ற மாதிரி எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாட்டி கூட்டிகிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நடக்கிற ஹாலுக்கு அங்கே போனால் அந்த இடத்துல கல்யாண பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்குமான வீடியோ அங்கே ஸ்டேஜ்க்கு மேலே அவங்க 2 பேரும் நிற்க வச்சு போட்டலான்னு போட்டுட்ருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவில் நம்ம ஹீரோயினும் இந்த லூவும் டேட் பண்ண மாதிரி ஃபோட்டோஸ்லாம் வந்துட்டுருக்கா. இதை பார்த்துட்டு அப்போது இந்த லூ ஜியாங்ஷி கூட ஆல்ரெடி டேட் பண்ணியிருக்காரா அப்படின்னு நம்மளாம் எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. அவன் ஆல்ரெடி தங்கச்சி மாதிரி தானே பார்க்கலன்ட்டுலாம் சொல்லியிருப்பான். இப்போ இந்த ஃபோட்டோலாம் வந்துட்டுருக்கு. இது ஆல்ரெடி லூ எனக்கு தெரியும் ஆனால் வேம்டே போட்டுட்ருக்கா. ஹீரோனோட அம்மா ஹீரோனை பார்த்து வந்ததும் வந்திருக்க இப்படி தான் ஃபேமிலி மானத்தை வாங்கிவியா, என்னடி இதெல்லாம் ஏண்டி இதெல்லாம் போடுறேன்னு சொல்ல நம்ம ஹீரோனும் அப்போ இப்போ கூட இதை நான் தான் பண்ண நினச்சிட்டு இருக்கீங்க. ஸ்க்ரீனிங் ரூமில் யார் போனான்ற மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்தா உண்மை தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு என்ன இங்கே வர வச்சிங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். பாட்டியோட பர்த்டேன்றதுனால தான் நான் வந்தேன். ஆனால் பாட்டியோட பர்த்டேவே நீங்கள் நல்லா செலிப்ரேட் பண்ணலையே, என்னை நீங்கள் ரூமில் அடைச்சி வைக்கல, என்னை நல்லா பார்த்துக்கிட்டீங்கன்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுறதுக்கு தானே என்னை வர வச்சிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுலேருந்து இந்த தங்கச்சி வேறு தப்பிக்கணுன்றதுக்காக எல்லாரும் பசியில் இருப்பீங்க, முதல்ல போய் சாப்பிடுங்க, இன்வெஸ்டிகேஷனில் அப்புறம் பார்த்துக்கலான்ற மாதிரி எல்லாரையும் அனுப்ப ட்ரை பண்ணுறேன். இந்த லூமே அதான் சொல்லிட்டு இருக்கான். நம்ம ஹீரோன் அதுக்கு ஒத்துக்க மாட்டா. ஸ்க்ரீனிங் ரூமுக்கு யார் போனாங்க தெரியணுன்ற மாதிரி சொல்லும் போது அவன் உடனே நம்ம ஹீரோனை ஓங்கி அறைய போகும்போது நம்ம ஹீரோனை என்னையும் நீ அடிப்பியான்ற மாதிரி அவள் கை வாங்க வர அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் இப்போ புதுசாக ஒருத்தருக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கால அவர் இந்த லூவோட கையை பிடிக்க லூ அவரை பார்த்து அங்கிள்ன்றான். நம்ம ஹீரோனுக்கா இது ஒரு பெரிய ட்விஸ்ட்டு. என்ன அங்கிளா, அப்போ நீங்கள் தான் லூவோட அங்கிளா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்க்க அப்போ உடனே அவரும் நீ என்ன ஜியாங்ஷியை பற்றி தப்பாக பேசிகிட்டு இருக்க, அவங்க ரொம்ப நல்ல பொண்ணு, அவங்க எனக்கு டிசைனிங் ஒர்க் பண்ணி கொடுத்தாலும் அவங்களோட கேரக்டரை பற்றி நான் நல்லா புரிஞ்சிருக்கேன், அவங்கள பற்றி இப்படி பேசுகிறியா, யாருன்ற உண்மையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை போட்டு பார்த்தா உண்மையாகவே அந்த ரூமுக்கு போனது ரூயான் தான். ரூயானு தான் வேணுமே நம்ம ஹீரோயின் அசிங்கப்படுத்தணுன்றதுக்காக அவளோட என்கேஜ்மெண்ட் டே அன்னைக்கு கூட இப்படி அவளோட டேவை அவளே கெடுத்துக்கிற மாதிரி பண்ணியிருக்கா. அவளுக்கு தெரிஞ்ச உண்மையை எல்லாரும் முன்னாடியும் போட்டு காமிச்சிருக்கா. இதை பார்த்து அவங்க அம்மாவும் அப்பாவும் அசிங்கப்படுத்துறதுக்குனே வீட்டுக்கு மறுபடியும் வந்திருப்பா போலன்ற மாதிரி எங்கே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லூவோட அங்கிள் கிட்ட தான் பேசிட்டு இருப்பா. ஹீரோயின் கேட்டிருப்பா உண்மையாவே நீங்க ஒரு அங்கிள் தான் லூக்கு இருக்கீங்களான்ட்டு. அவரும் ஆமான்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோனுக்கா பெரிய வேலையை பார்த்து விட்டாலே மோமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறா. அடுத்த நிமிஷமே அவருக்கு பாய் சொல்லிட்டு மோமோவை மீட் பண்ணி திட்டிட்டு இருக்கா. என்ன வேலைடி பார்த்துருக்க, அவர் நான் கல்யாணம் பண்ணவர் உண்மையா லூவோட அங்கிளே இல்லை அப்படின்னு சொல்ல அவளுக்கா ஒன்றும் புரியல. ஆனால் நான் கேள்விப்பட்ட மாதிரி அவர் தான் நினச்சேன், தயவு செஞ்சு மன்னிச்சிடுறி, உனக்கு எனக்கு கொல்லுனா கூட கொன்னிக்கோ, உன் லைஃபே நான் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்ற மாதிரி சோகமாக சொல்ல. ஆனால் மோமோ ஹர்ட் பண்ணுறதுக்கு ஹீரோனுக்கு விருப்பமே இல்லை. ஏன்னா மோமோ எல்லா டைம்லையும் ஹீரோனுக்கு கஷ்டமாக இருக்க டைம்லாம் மோமோ தான் சப்போர்ட்டிவாக நின்றுப்பா. மோமோ வேண்டி பண்ணியிருக்க மாட்டான்றது ஹீரோனுக்கு தெரியும். ஆனால் ஹீரோயினா இப்போ என்னடி பண்ணுறது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல மோமோ சரி அப்போ டிவோர்ஸ் பண்ண போறியா என்ன அப்படின்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோயின் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. என்னன்னா அடுத்த நாள் இந்த ஜியாங் ஃபேமிலியில் தான் காட்டுறாங்க. என்னன்னா ஹீரோனோட ப்ராஜெக்டை திருடின விஷயமும் உண்மைதான் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஹீரோனோட அப்பாவுக்கு. நீ இப்படி பண்ணுவேன்னு
மாதிரி நினச்சி பார்க்கல, ரொம்ப வருஷம் கழிச்சு உன்னை கண்டுபிடிச்சோம் அப்படின்றதுக்காக தான் உனக்கு அவ்வளோ பாசம் கொடுத்தோம் ஜியாங்ஷியை விட. ஆனால் நீ ஜியாங்ஷிக்கு இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணியிருக்கியா? இவன் பொய் சொல்லியிருக்கான், அவனோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தே இல்லைன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக நம்ம ஹீரோயின் போலீஸோட வந்து நிற்கிறா. என்னன்னா ப்ராஜெக்ட் விஷயத்தில் திருடினது, அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து அந்த வீடியோ போட்டது, ஆனால் அதே பழியை நம்ம ஹீரோயின் மேலே போட பார்த்தது, ஹீரோயின் அசிங்கப்படுத்தினதுக்காக போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனோட அம்மாவும் ஹீரோயின் காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, வேணாம்மா என்னதான் இருந்தாலும் உன்னோட தங்கச்சின்ட்டு. ஆனால் நம்ம ஹீரோயின் கண்டுக்கிற மாதிரி இல்லை, என்ன நீங்கள் பொண்ணாக கூட மதிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து இந்த ஃபேமிலிக்கும் அவளுக்கும் எந்த தொடர்பும் இனிமேல் வேண்டாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறா. அதுக்கு அடுத்த வழியாக கையில் டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை கொண்டு வந்து ஹீரோவை பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோ அங்கே இல்லையா. இதில் பாட்டி வேற கால் பண்ணி நீ சீக்கிரம் வீட்டுக்கு வாமா, உடம்பு முடியலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோனும் ஹீரோவை பார்க்காம அந்த அக்ரிமெண்ட் மட்டும் அங்கேருந்து வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா ஊருக்கு. இங்கே நம்ம ஹீரோன் அந்த மருந்து கொடுத்த கோவத்தில் இன்னுமே வந்து நம்ம ஹீரோயின் மேலே கோவமாக இருப்பார் போல குடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அங்கே வந்து டிவோர்ஸ் அக்ரிமெண்ட்டை பார்த்தோன்னே இவருக்கு வந்து ஷாக்கு. என்னதான் நம்ம ஹீரோயின் வந்து அந்த பெண்டன்ட் போட்ட பொண்ணு இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோன் நினச்சிட்டு இருந்தாலும் நம்ம ஹீரோனை கல்யாணம் பண்ணதுலேருந்து நம்ம ஹீரோக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இவள் டிவோர்ஸ் பேப்பர் வச்சான்னு தெரிஞ்சோடனே அப்படிலாம் இல்லை, அவளை விட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அவளை பார்க்க போகிறேன்ற மாதிரி ஹீரோ மறுபடியும் வந்து கிளம்புறாரு. ஹீரோன் தான் ஆல்ரெடி ஊருக்கு போயிருப்பாள், பாட்டி வீட்டில் தான் இருப்பா. நம்ம ஹீரோவும் அந்த வீடெல்லாம் எப்படியும் கண்டுபிடிச்சி போகிறதுக்குள்ளே ரொம்ப லேட் ஆகிடுது. நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு கதவை தட்ட ஹீரோன் வந்து டோரை ஓப்பன் பண்ணா. நம்ம ஹீரோவை பார்த்தோன்னே எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, உங்களுக்கு வேண்டியது தான் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்ல, என்னை விட்டுட்டு போங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோ போக மாட்டேங்கிறாரு. அப்போ பாட்டி வந்துட்டு யார்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்க, யார் இவர் அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோனும் தயங்கி வேற யாரும் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன்னு சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி வெக்கப்பட்டு சிரிப்பு வருது. அப்போ சிரிச்சுக்கிட்டே சரி பாட்டி நான் உள்ளே வந்து பேசலாமான்னு சொல்ல பாட்டியும் வந்து நீ வாப்பா உள்ளே வாப்பான்ற மாதிரி கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. பாட்டி சந்தோஷமாக பேசுகிறாங்க. என்னம்மா அவரை பற்றி முழுசாக சொல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கா அவரை பற்றி எனக்கு என்ன தெரியும், அவர் உண்மையாகவே லூவோட அங்கிளே இல்லைன்றதே இப்போ தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு, வேறு என்னத்தை நான் அவரை பற்றி சொல்கிறதுன்ற மாதிரி ஹீரோன்னு நினைக்க ஹீரோவே அவரை பற்றின உண்மையெல்லாம் சொல்கிறாரு. அவர் வந்து இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய ஆளுன்றது நம்ம ஹீரோனுக்கு இப்போ தான் தெரிய வருது. ஒரு பக்கம் பாட்டியா என்னதான் இருந்தாலும் நீ என் பேத்தியோட ஹஸ்பண்ட் இல்லைப்பா, உனக்கு கொடுக்க வேண்டியதை நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு $100 போட்டு ஒரு செயின் கொடுக்குறாரு. அப்போ கொடுக்கும் போதே நம்ம ஹீரோ கிட்ட அதை கொடுத்ததுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க ஆக்சுவலி உனக்கு வர வேண்டியது இது இல்லைப்பா, இவளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பாதி பெண்டண்ட்டாக இருக்கும், அது ஒன்று இவட்ட இருக்கும், இன்னொன்று தான் உனக்கு கொடுக்க வேண்டியது. ஆனால் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது யாரோ விளையாட்டுத்தனமாக யாரோ ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்துட்டா, ஒரு குட்டி பையன் கேட்ட அது காணுன்ற மாதிரி பாட்டி சொல்ல இதை கேட்டோன்னே ஹீரோக்கு சாக்கு. பாட்டி கொஞ்சம் இதுவான்னு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஹீரோ அவர்கிட்ட இருக்கிறது காட்ட பாட்டியும் என்னடா நடக்குதுங்கன்னு பார்த்தா ஹீரோயின் உடனே அவர்கிட்ட இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணால் அது ஜாயிண்ட் ஆகுது. ரெண்டு பேரும் அட நீதானா அது அப்படின்ற மாதிரி மாற்றி பேசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒன்று ஹீரோயின் கிட்ட தனியாக பேசுகிறாரு. தொட்டு ஏண்டி என்கிட்ட போய் சொன்னேன், அன்றைக்கி நான் உன்கிட்ட கேட்டல உண்மையை ஒத்துக்கிருந்துருக்க வேண்டானே அப்படின்ற மாதிரி ஹீரோ திட்ட ஹீரோனும் நான் அது மட்டும் போய் சொல்லுங்க, இன்னொரு பொய்யும் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் லூவோட அங்கிள்னு நினச்சி தான் நான் ஸ்டார்டிங்கில் உங்களை கல்யாணம் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நீங்கள் அவர் இல்லைன்னு சொல்லிட்டு மாற்றி உங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களை எனக்கு பிடிச்சது, ஆனால் அது இப்போ தப்புன்னு புரியுது, நம்ம வேணால் டிவோர்ஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்ல. ஆனால் ஹீரோ ஒத்துக்கல. உடனே ஹீரோனை கட்டி பிடிச்சி நீ என்ன அப்படின்னு நினச்சிருக்கலாம், நான் உன்னை அக்செப்ட் பண்ணாததுக்கு காரணம் என்னதான் எனக்கு ஒன்று பிடிச்சிருந்தாலும் நீ எனக்கு அந்த ஜேட் பெண்டன்ட் கொடுத்த பொண்ணு இல்லை அப்படின்றதுனால தான் என்னால் உனக்கு ஏற்றுக்க முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ காலையில் பார்க்க வரும்போது கூட நான் முழுசாக உன்னை ஏற்றுக்கிட்டு தான் வந்தேன். இப்போ எனக்கு ஃபுல் லக்கு என்னென்னா நீ வந்து எனக்கு அந்த பொண்ணாகவே எனக்கு கிடச்சிட்ட, நீ என்னை சின்ன வயசில் காப்பாற்றினது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அதை கொடுத்து அப்போதுலேருந்து உனக்காக தான் காத்துட்ருக்கேன் ஜியாங்ஷி, எனக்கு நீ தேவை, என்னை உனக்கு பிடிக்கலையா, நீ டிவோர்ஸ் பண்ண போறியான்னு ஹீரோ கேட்க நம்ம ஹீரோனுக்கா ஹீரோ வெயிட் பண்ண விஷயம்லாம் தெரிஞ்சோடனே சரி பூனைக்குட்டி போட்டுச்சா, பூனைக்குட்டியெல்லாம் பார்க்கணும்ல, வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் இப்படி சொன்னோடனே ரொம்ப சந்தோஷம். ஹீரோன் அங்கே பிடிச்சி அப்படியே ஹீரோனோட கண்ணையே பார்த்துட்ருக்காரு. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கில் இந்த மூவி எங்கே முடிக்கிறாங்க. இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் என்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.